Good morning to every one of you. I am happy to meet all of you virtually through internet. I am very happy to thank the management, principal, Dr. John C., the librarian of Ayman College of Women, for the opportunity given to me to present this lecture to you. At the outset, this is the 128th birthday of Dr. S.R. Ranganathan on 12th August. He is a renowned scholar and a father of library science. He is a notable person in the world and he was awarded Padma Shri by Government of India. He was the teacher, writer and librarian. He published many books on library and information science. He was framed the colon classification for classification of books according to the call number. He also created 5 laws of library science to generate the use of library and attract the users towards the library. And he made classified catalog code system. It was followed in many of the Indian libraries. He was the librarian of University of Madras. To remember his contributions, this institution is organizing this seminar for 3 days. Now I switch over to Tamil for orientation. நூலகம் செல்வது சாலச் சிறந்தது. வாசிப்பை நேசிப்போம், வாசித்ததை யோசிப்போம். மனிதனை அழிப்பதால் அறிவுள்ள ஒரு உயிர் அழிகிறது. ஆனால் ஒரு புத்தகத்தை அழிப்பதால் அறிவே அழிகிறது என்கிறார் ஜான் மில்டன். புத்தகம் சேமிப்பதால் பலனில்லை, புத்தகத்தில் இருப்பதை புத்தியில் சேர்ப்பதால் பயன் உண்டு. புத்தகத்தை நேசியுங்கள். இந்த நேசம் திசை காட்டியின் காந்த ஊசி போல நல்ல புத்தகங்களை நோக்கி உங்களை பயணிக்க வழிகாட்டும். தனிமை தீவிரத்தில் இருந்து உங்களை பண்பட்ட சமூகத்திற்கு எடுத்துச் செல்ல புத்தகங்களே உதவியாக இருக்கும். நமக்கு நல்ல எண்ணங்களை உருவாக்குபவை புத்தகங்களே. நமக்கு நம்பிக்கையை உருவாக்குவது வாசிப்பு. வாசிப்பை நேசிப்போம், வாசிப்பை சுவாசிப்போம். உன் வாசிப்பை யோசித்தால் புது புது அறிவும் ஆற்றலும் உங்களுக்கு பிறக்கும். கவிஞர் மில்டன் கூறுகையில், என் அறையில் படித்தவருடன் உரையாடவே நான் மிகவும் விரும்புகிறேன் என்கிறார். நூல் நிலையம் இல்லாத ஊர் ஒரு ஊரா என்கிறார் லெனின். படித்தல் ஒரு மனிதனை முழு மனிதனாக்குகிறது. எழுதுதல் ஒருவனை சரியான மனிதனாக்குகிறது. வரலாறு ஒருவனை அறிவாளியாக்குகிறது என்கிறார் கவிஞர் பேகன். இங்கிலாந்து நாட்டில் வாழ்ந்த ஜான் ரஸ்கின் எழுதிய கடையனுக்கும் கடைத்தேற்றம் என்ற நூலை படித்த பின்புதான் காந்திஜி அகிம்சை வழியை தேர்ந்தெடுத்தார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் என்னை நடுச்சந்தையில் நிறுத்தி நன்றாக அடியுங்கள், அதற்கு நான் சம்மதிக்கிறேன். நீங்கள் படிக்கலாம் என்று சொன்னால் அதற்கு நான் சம்மதிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் மார்க்சிம் கார்கி. அப்துல் கலாம் ஜோசப் கல்லூரியில் படிக்கும்போது நூலகத்திலிருந்து லியோ டால்ஸ்டாய், வால்டர் ஸ்காட், தாமஸ் ஹார்டி ஆகியோரின் நூல்களை படிப்பதில் சிரமம் இருந்திருக்கிறது. இருந்தாலும் தொடர்ந்து படித்து அந்நூல்களில் இருந்த சமுதாய கண்ணோட்டங்களை அறிந்து கொண்டார். அவ்வாறு அவர்கள் நூலில் எழுதியிருக்கிறார். டெசிடாக் நிறுவனத்தில் அப்துல் கலாம் பணிபுரிந்த போது கலாம் அவர்கள் நூலகத்தில் வாங்கிய புத்தகங்களை நூலகத்திற்கு கரெக்டாக திருப்பி தந்து விட்டார் என கூறியே மற்றவர்களிடம் நூலக அலுவலர்கள் புத்தகங்களை பெற்றிருக்கிறார்கள். 1954-57 MIT-யில் சென்னையில் அப்துல் கலாம் இருந்த பொழுது அவருக்கு ஏரோடைனமிக்ஸ் என்ற புத்தகம் பரிசாக வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த காலகட்டத்தில் பெரிய புயல் அடித்திருக்கிறது ராமேஸ்வரத்தில். அப்பொழுது அவருடைய தாய் தந்தரை காண ராமேஸ்வரம் செல்ல அவரிடம் கையில் பணம் இல்லை. ஆகவே என்ன செய்வது என்று யோசித்தார். கடைசியில் தனக்கு கிடைத்த அந்த பரிசு புத்தகத்தை அடகு கடையில் வைப்பது போல ஒரு பழைய புத்தக கடையில் அந்த புத்தகத்தை கொடுத்து 60 ரூபாய் வாங்கி கொண்டு ராமேஸ்வரம் சென்றார். திரும்பி வந்து அந்த 60 ரூபாயை கொடுத்து அதே புத்தகத்தை திரும்ப பெற்றுக்கொண்டார். இது அவர் பெற்ற அனுபவம். புத்தகத்தின் மீது அவருக்கு இருந்த தீராத ஒரு காதலை அது தெரிவிக்கிறது. திருக்குறள் அப்துல் கலாம் வாழ்வில் அகத்துண்டுதலை ஏற்படுத்தி இருக்கிறது. புத்தகம் நமது பழைய காலத்தை நினைத்து பார்த்து நிகழ்காலத்தின் அனுபவம் கொண்டு எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் ஒரு சக்தியாக விளங்குகிறது என்று அப்துல் கலாம் கூறுகிறார்.
எவ்வளவு வேலையாக இருந்தாலும் தினசரி 30 நிமிடங்களை ஒதுக்கி ஏதாவது படிக்கும் பழக்கத்தை வளர்க்க வேண்டும். புத்தகம் வாங்குவதால் வருவது அல்ல அறிவு, புத்தகங்களை படித்து அதன் மெய்ப்பொருள் கண்டு உணர்வதுதான் அறிவு. சிந்தனைகளை புலப்படுத்தும் கருவிதான் புத்தகங்கள். அருமையான புத்தகங்கள் கற்பனை திறனை உருவாக்கும், கற்பனை திறன் படைப்பாற்றலை உருவாக்கும், படைப்பாற்றல் சிந்தனை திறனை வளர்க்கும், சிந்தனை திறன் அறிவை வளர்க்கும், அறிவு உன்னை மகானாக்கும் என்கிறார் அப்துல் கலாம். அப்துல் கலாம் வாட்ஸன் எழுதிய லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் புத்தகத்தை படித்து பல விஷயங்களை கற்றுக்கொண்டதாக தெரிவிக்கிறார். போட்டித் தேர்வுகளுக்கு, ஆராய்ச்சி படிப்பிற்கு புத்தகங்களே ஆதாரமாக திகழ்கின்றன. ஒரு சமுதாயத்தின் வளர்ச்சியை அந்த காலகட்டத்தில் அறிந்து கொள்ள புத்தகங்களே சான்றுகளாக திகழ்கின்றன. ஒருவரின் மன அமைதிக்கு புத்தகங்கள் பெரிதும் துணை நிற்கின்றன. தோல்வியை சரி செய்ய வெற்றி பாதையில் நடைபோட புத்தகங்கள் உதவி புரிகின்றன. நெப்போலியன் ஹில் எழுதிய மனம் தேடும் பணம், திங்க் அண்ட் க்ரோ ரிச், ஜோசப் மர்ஃபி எழுதிய த பவர் ஆஃப் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட், MS உதயமூர்த்தி எழுதிய எண்ணங்கள், டாக்டர் அப்துல் கலாம் எழுதிய அக்னி சிறகுகள், எனது பயணம், காந்தியடிகளின் சுயசரிதை, நேருவின் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா ஆகிய நூல்கள் ஆகச் சிறந்த நூல்களாக இன்றும் கருதப்படுகின்றன. அறிஞர் அண்ணா ஒருமுறை தனது அறுவை சிகிச்சைக்கு நாளை தள்ளி வைக்க சொல்லி கோரியிருந்திருக்கிறார். அப்பொழுது மருத்துவர்கள், ஏன் அந்த நாள் நல்ல நாள் இல்லையா, நல்ல நாள் பார்த்து தான் உங்களுக்கு ஆபரேஷன் செய்ய வேண்டுமா என்று கேட்டிருக்கிறார்கள். அப்போது அறிஞர் அண்ணா கூறியிருக்கிறார், அதெல்லாம் இல்லை, நான் ஒரு நூலை படித்துக் கொண்டிருக்கிறேன், அந்த நூலை படித்து முடிக்கிற எனக்கு அவகாசம் வேண்டும், ஆகவே அது முடிக்க வரும் வரை எனக்கு அறுவை சிகிச்சை செய்து தர வேண்டாம், பின்னர் செய்து கொள்ளலாம் என்று கூறியிருக்கிறார். அவருடைய நிபந்தனையை ஏற்று மருத்துவர்கள் 1 நாள் 2 நாள் கழித்து அவருக்கு ஆபரேஷன் செய்தார்கள் என்பது ஒரு முக்கியமான செய்தியாகும். இது ஒருவர் படிக்கும் படிப்பின் மீது, அவர் படிக்கும் நூலின் மீது அவர் வைத்திருக்கின்ற அந்த ஒரு ஈடுபாட்டை காண்பிக்கிறது என்பது நமக்கு உணர்கிறது. அதேபோல் பகவத்சிங் தூக்கு கயிற்றை முத்தமிட போகும் நாளில் தான் படிக்கும் நூலை படிக்க எனக்கு ஓரிரு நாள் தேவைப்படுகிறது என்று தனது கடைசி ஆசையாக கேட்டு அந்த ஆசையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அதுபோல ஒரு மாணவன் தனது தந்தையிடம், அப்பா நான் தேர்வில் தேர்ச்சி பெற்று விட்டால் எனக்கு பைக் வாங்கி தருகிறீர்களா என்று கேட்கிறார். உடனே அவங்க அப்பா சொல்கிறார், அவங்க வாங்கி தருகிறேன், நன்றாக படி என்கிறார். சப்போஸ் நான் தோற்று விட்டேன் என்றால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டிருக்கிறார். உடனே அதற்கு அசராத அப்பா, நீ தோற்று விட்டால் 10 பைக் வாங்கி தருகிறேன், கடை வச்சு பொழப்பு நடத்தி கொள்ள என்கிறார். ஆகவே படிப்பின் அவசியம் நமக்கு மிகவும் முக்கியமானதாக தோன்றுகிறது. தமிழில் தற்போதெல்லாம் மிகவும் கருத்து செறிவான நூல்கள் நம்மை சிந்திக்க வைக்கின்றன. கண்ணதாசன், வைரமுத்து, கலைஞர், அறிஞர் அண்ணா, மு. மேத்தா ஆகியோர் நூல்களும், சுய முன்னேற்ற நூல்கள் சுஜாதா, சாண்டில்யன், கல்கி ஆகியோரின் நாவல்களும் மிகவும் நம்மை ஆட்கொள்வதாக அமைந்திருக்கிறது. தற்பொழுது சுய முன்னேற்ற நூல்கள் அதிகமான அளவில் புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிறது என்பது அவர்களின் கருத்துக்களாக இருக்கின்றன. உங்களின் பாடங்களை படிக்க வேண்டும் என்பது உங்கள் கடமை. அதையும் தாண்டி பல புத்தகங்களை வாசிக்க வேண்டும் என்பது உங்கள் திறமையை வளர்க்கும். நிறைய வாசிக்க நூலகம் செல்வது மிகவும் முக்கியமானதாகும். நகைச்சுவை நடிகர் சார்லி சாப்ளின் அவர்கள் தனது வருமானத்தில் 10% புதிய புத்தகம் வாங்க பயன்படுத்துகிறாராம். கலை அறிவியல் படிப்பவர்கள் தங்களது படிப்புடன் அதிகம் போட்டித் தேர்வுக்கான புத்தகங்களையும் பொழுதுபோக்கு புத்தகங்களையும் படிப்பது ஒரு புத்துணர்ச்சியையும் ஒரு மன நிறைவையும் அளிக்கும். தினசரி காலையில் 20 நிமிடங்கள் ஏதாவது வாசித்தால் அன்றைய நாள் முழுவதும் உங்களின் செயல்பாடுகள் மிகவும் சிறப்பாக அமையும் என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். ஒரு பாடத்தை படிக்கும்போது நாம் நமது முழு கவனத்தையும் அதில் செலுத்த வேண்டும். அப்போதுதான் கருத்துக்களை உள்வாங்க முடியும். செய்தித்தாள்களை தினமும் வாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நடப்பு செய்திகளை நாம் அறிய முடியும். நாம் அறிந்த நடப்பு செய்திகள், செய்தித்தாள்களில் அறிந்த நடப்பு செய்திகளை சரிபார்க்க தொலைக்காட்சிகளிலும் செய்திகளை கேட்டுக்கொண்டால் நாம் ஒரே செய்தியை 2 முறை 3 முறை கேட்கும் பொழுது நாம் செய்திகளில், நடப்பு செய்திகளில் விற்பனராகலாம். குறிப்பெடுத்து படிப்பது என்பது மிகவும் சிறந்த பழக்கமாகும். ஒரு புத்தகத்தை படிக்கும்போது அந்த புத்தகத்தில் உள்ள முக்கியமான கருத்துக்களை எடுத்து எழுதி கொண்டு வைத்துக் கொண்டால் பின்னர் எப்பொழுது வேண்டுமென்றாலும் நாம் எடுத்த குறிப்புகளை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். புத்தகங்களை படிப்பதோடு கணினி மூலம் மின் நூலகம் சென்று லைப்ரரி அல்லது டிஜிட்டல் லைப்ரரி என்பார்கள், அந்த டிஜிட்டல் லைப்ரரி சென்று புக், ஜேர்னல்ஸ், அதாவது மின் புத்தகங்கள், மின் இதழ்கள்,
மின் செய்திகளையும் அறிந்து நம் அறிவை பெருக்கிக் கொள்ளலாம். நாம் படிக்கும் பல ஆங்கில வார்த்தைகளை அடிக்கடி பயன்படுத்த முயற்சிக்க வேண்டும். அப்போதுதான் நாம் ஆங்கிலத்தில் திறன்பட செய்ய முடியும். Reading is always leads a man. Reading makes a man knowledgeable. Reading is important to go with others. Reading is to understand the society. Reading is to share knowledge. Reading is to get pleasure. Reading is to update your knowledge. So, visit library daily at least for 30 to 60 minutes and to know something. It is better. Something is better than nothing. எப்படி படிக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வதை விட எதை படிக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வதே முக்கியம் என்று ஜேக்ஸ் எஸ்லூஸ் கூறுகிறார். புத்தகங்கள் எனக்காக சிந்திக்கின்றன என்று லேம்ப் கூறுகிறார். எந்த ஒரு முக்கியமான புத்தகத்தையும் உடனடியாக இன்னொரு முறை படியுங்கள் என்று ஆர்தர் கூறுகிறார். நான் ஒரு புத்தகத்தை சுவாசிப்போம். உன் வாசிப்பை யோசித்தால் புது புது அறிவும் ஆற்றலும் உங்களுக்கு பிறக்கும். கவிஞர் மில்டன் கூறுகையில், என் அறையில் படித்தவருடன் உரையாடவே நான் மிகவும் விரும்புகிறேன் என்கிறார். நூல் நிலையம் இல்லாத ஊர் ஒரு ஊராய் என்கிறார் லெனின். படித்தல் ஒரு மனிதனை முழு மனிதனாக்குகிறது. எழுதுதல் ஒருவனை சரியான மனிதனாக்குகிறது. வரலாறு ஒருவனை அறிவாளியாக்குகிறது என்கிறார் கவிஞர் பேகன். இங்கிலாந்து நாட்டில் வாழ்ந்த ஜான் ரஸ்கின் எழுதிய கடையனுக்கும் கடைத்தேற்றம் என்ற நூலை படித்த பின்புதான் காந்திஜி அகிம்சை வழியை தேர்ந்தெடுத்தார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் என்னை நடுச்சந்தையில் நிறுத்தி நன்றாக அடியுங்கள், அதற்கு நான் சம்மதிக்கிறேன். நீங்கள் படிக்கலாம் என்று சொன்னால் அதற்கு நான் சம்மதிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் மார்க்சிம் கார்கி. அப்துல் கலாம் ஜோசப் கல்லூரியில் படிக்கும்போது நூலகத்திலிருந்து லியோ டால்ஸ்டாய், வால்டர் ஸ்காட், தாமஸ் ஹார்டி ஆகியோரின் நூல்களை படிப்பதில் சிரமம் இருந்திருக்கிறது. இருந்தாலும் தொடர்ந்து படித்து அந்நூல்களில் இருந்த சமுதாய கண்ணோட்டங்களை அறிந்து கொண்டார். அவ்வாறு அவர்கள் நூலில் எழுதியிருக்கிறார். டெசிடாக் நிறுவனத்தில் அப்துல் கலாம் பணிபுரிந்த போது கலாம் அவர்கள் நூலகத்தில் வாங்கிய புத்தகங்களை நூலகத்திற்கு கரெக்டாக திருப்பி தந்து விட்டார் என கூறியே மற்றவர்களிடம் நூலக அலுவலர்கள் புத்தகங்களை பெற்றிருக்கிறார்கள். 1954-57 MIT-யில் சென்னையில் அப்துல் கலாம் இருந்த பொழுது அவருக்கு ஏரோடைனமிக்ஸ் என்ற புத்தகம் பரிசாக வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த காலகட்டத்தில் பெரிய புயல் அடித்திருக்கிறது ராமேஸ்வரத்தில். அப்பொழுது அவருடைய தாய் தந்தரை காண ராமேஸ்வரம் செல்ல அவரிடம் கையில் பணம் இல்லை. ஆகவே என்ன செய்வது என்று யோசித்தார். கடைசியில் தனக்கு கிடைத்த அந்த பரிசு புத்தகத்தை அழகு கடையில் வைப்பது போல ஒரு பழைய புத்தக கடையில் அந்த புத்தகத்தை கொடுத்து 60 ரூபாய் வாங்கி கொண்டு ராமேஸ்வரம் சென்றார். திரும்பி வந்து அந்த 60 ரூபாயை கொடுத்து அதே புத்தகத்தை திரும்ப பெற்றுக்கொண்டார். இது அவர் பெற்ற அனுபவம். புத்தகத்தின் மீது அவருக்கு இருந்த தீராத ஒரு காதலை அது தெரிவிக்கிறது. திருக்குறள் அப்துல் கலாம் வாழ்வில் அகத்துண்டுதலை ஏற்படுத்தி இருக்கிறது. புத்தகம் நமது பழைய காலத்தை நினைத்து பார்த்து நிகழ்காலத்தின் அனுபவம் கொண்டு எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் ஒரு சக்தியாக விளங்குகிறது என்று அப்துல் கலாம் கூறுகிறார். எவ்வளவு வேலையாக இருந்தாலும் தினசரி 30 நிமிடங்களை ஒதுக்கி ஏதாவது படிக்கும் பழக்கத்தை வளர்க்க வேண்டும். புத்தகம் வாங்குவதால் வருவது அல்ல அறிவு, புத்தகங்களை படித்து அதன் மெய்ப்பொருள் கண்டு உணர்வதுதான் அறிவு. சிந்தனைகளை புலப்படுத்தும் கருவிதான் புத்தகங்கள். அருமையான புத்தகங்கள் கற்பனை திறனை உருவாக்கும். கற்பனை திறன் படைப்பாற்றலை உருவாக்கும். தினசரி 30 நிமிடங்களை ஒதுக்கி ஏதாவது படிக்கும் பழக்கத்தை வளர்க்க வேண்டும். புத்தகம் வாங்குவதால் வருவது அல்ல அறிவு, புத்தகங்களை படித்து அதன் மெய்ப்பொருள் கண்டு உணர்வதுதான் அறிவு. சிந்தனைகளை புலப்படுத்தும் கருவிதான் புத்தகங்கள். அருமையான புத்தகங்கள் கற்பனை திறனை உருவாக்கும். கற்பனை திறன் படைப்பாற்றலை உருவாக்கும். படைப்பாற்றல் சிந்தனை திறனை வளர்க்கும். சிந்தனை திறன் அறிவை வளர்க்கும். அறிவு உன்னை மகானாக்கும் என்கிறார் அப்துல் கலாம். அப்துல் கலாம் வாட்சன் எழுதிய லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் புத்தகத்தை படித்து பல விஷயங்களை கற்றுக்கொண்டதாக தெரிவிக்கிறார். போட்டித் தேர்வுகளுக்கு, ஆராய்ச்சி படிப்பிற்கு புத்தகங்களை ஆதாரமாக திகழ்கின்றன. ஒரு சமுதாயத்தின் வளர்ச்சியை அந்த காலகட்டத்தில் அறிந்து கொள்ள புத்தகங்களை சான்றுகளாக திகழ்கின்றன. ஒருவரின் மன அமைதிக்கு புத்தகங்கள் பெரிதும் துணை நிற்கின்றன. தோல்வியை சரி செய்ய வெற்றி பாதையில் நடைபோட புத்தகங்கள் உதவி புரிகின்றன. நெப்போலியன் ஹில் எழுதிய மனம் தேடும் பணம், திங்க் அண்ட் க்ரோ ரிச், ஜோசப் மர்ஃபி எழுதிய த பவர் ஆஃப் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட்,
MS உதயமூர்த்தி எழுதிய எண்ணங்கள், டாக்டர் அப்துல் கலாம் எழுதிய அக்னி சிறகுகள், எனது பயணம், காந்தியடிகளின் சுயசரிதை, நேருவின் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா ஆகிய நூல்கள் ஆகச் சிறந்த நூல்களாக இன்றும் கருதப்படுகின்றன. அறிஞர் அண்ணா ஒருமுறை தனது அறுவை சிகிச்சைக்கு நாளை தள்ளி வைக்க சொல்லி கோரியிருந்திருக்கிறார். அப்பொழுது மருத்துவர்கள், ஏன் அந்த நாள் நல்ல நாள் இல்லையா, நல்ல நாள் பார்த்துதான் உங்களுக்கு ஆபரேஷன் செய்ய வேண்டுமா என்று கேட்டிருக்கிறார்கள். அப்போது அறிஞர் அண்ணா கூறியிருக்கிறார், அதெல்லாம் இல்லை, நான் ஒரு நூலை படித்துக் கொண்டிருக்கிறேன், அந்த நூலை படித்து முடிக்கிற எனக்கு அவகாசம் வேண்டும், ஆகவே அது முடிக்க வரை எனக்கு அறுவை சிகிச்சை செய்து தர வேண்டாம், பின்னர் செய்து கொள்ளலாம் என்று கூறியிருக்கிறார். அவருடைய நிபந்தனையை ஏற்று மருத்துவர்கள் ஒரு நாள் 2 நாள் கழித்து அவருக்கு ஆபரேஷன் செய்தார்கள் என்பது ஒரு முக்கியமான செய்தியாகும். இது ஒருவர் படிக்கும் படிப்பின் மீது, அவர் படிக்கும் நூலின் மீது அவர் வைத்திருக்கின்ற அந்த ஒரு ஈடுபாட்டை காண்பிக்கிறது என்பது நமக்கு உணர்கிறது. அதேபோல் பகவத்சிங் தூக்கு கயிற்றை முத்தமிட போகும் நாளில் தான் படிக்கும் நூலை படிக்க எனக்கு ஓரிரு நாள் தேவைப்படுகிறது என்று தனது கடைசி ஆசையாக கேட்டு அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். அதுபோல ஒரு மாணவன் தனது தந்தையிடம், அப்பா நான் தேர்வில் தேர்ச்சி பெற்று விட்டால் எனக்கு பைக் வாங்கி தருகிறீர்களா என்று கேட்கிறார். உடனே அவங்க அப்பா சொல்கிறார், வாங்கி தருகிறேன், நன்றாக படி என்கிறார். சப்போஸ் நான் தோற்று விட்டேன் என்றால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டிருக்கிறார். உடனே அதற்கு அசராத அப்பா, நீ தோற்று விட்டால் 10 பைக் வாங்கி தருகிறேன், தேர்ச்சி பெற்று விட்டால் எனக்கு பைக் வாங்கி தருகிறீர்களா என்று கேட்கிறார். உடனே அவங்க அப்பா சொல்கிறார், வாங்கி தருகிறேன், நன்றாக படி என்கிறார். சப்போஸ் நான் தோற்று விட்டேன் என்றால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டிருக்கிறார். உடனே அதற்கு அசராத அப்பா, நீ தோற்று விட்டால் 10 பைக் வாங்கி தருகிறேன், கடை வச்சு பொழப்பு நடத்தி கொள்ள என்கிறார். ஆகவே படிப்பின் அவசியம் நமக்கு மிகவும் முக்கியமானதாக தோன்றுகிறது. தமிழில் தற்போதெல்லாம் மிகவும் கருத்துச் செறிவான நூல்கள் நம்மை சிந்திக்க வைக்கின்றன. கண்ணதாசன், வைரமுத்து, கலைஞர், அறிஞர் அண்ணா, மு. மேத்தா ஆகியோர் நூல்களும், சுய முன்னேற்ற நூல்கள் சுஜாதா, சாண்டில்யன், கல்கி ஆகியோரின் நாவல்களும் மிகவும் நம்மை ஆட்கொள்வதாக அமைந்திருக்கிறது. தற்பொழுது சுய முன்னேற்ற நூல்கள் அதிகமான அளவில் புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிறது என்பது அவர்களின் கருத்துக்களாக இருக்கின்றன. உங்களின் பாடங்களை படிக்க வேண்டும் என்பது உங்கள் கடமை. அதையும் தாண்டி பல புத்தகங்களை வாசிக்க வேண்டும் என்பது உங்கள் திறமையை வளர்க்கும். நிறைய வாசிக்க நூலகம் செல்வது மிகவும் முக்கியமானதாகும். நகைச்சுவை நடிகர் சார்லி சாப்ளின் அவர்கள் தனது வருமானத்தில் 10% புதிய புத்தகம் வாங்க பயன்படுத்துகிறாராம். கலை அறிவியல் படிப்பவர்கள் தங்களது படிப்புடன் அதிகம் போட்டித் தேர்வுக்கான புத்தகங்களையும் பொழுதுபோக்கு புத்தகங்களையும் படிப்பது ஒரு புத்துணர்ச்சியையும் ஒரு மன நிறைவையும் அளிக்கும். தினசரி காலையில் 20 நிமிடங்கள் ஏதாவது வாசித்தால் அன்றைய நாள் முழுவதும் உங்களின் செயல்பாடுகள் மிகவும் சிறப்பாக அமையும் என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். ஒரு பாடத்தை படிக்கும்போது நாம் நம்ம முழு கவனத்தையும் அதில் செலுத்த வேண்டும். அப்போதுதான் கருத்துக்களை உள்வாங்க முடியும். செய்தித்தாள்களை தினமும் வாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நடப்பு செய்திகளை நாம் அறிய முடியும். நாம் அறிந்த நடப்பு செய்தி, செய்தித்தாள்களில் அறிந்த நடப்பு செய்திகளை சரிபார்க்க தொலைக்காட்சிகளிலும் செய்திகளை கேட்டுக்கொண்டால் நாம் ஒரே செய்தி 2 முறை 3 முறை கேட்கும் பொழுது நாம் செய்திகளில், நடப்பு செய்திகளில் விற்பனராகலாம். குறிப்பெடுத்து படிப்பது என்பது மிகவும் சிறந்த பழக்கமாகும். ஒரு புத்தகத்தை படிக்கும் போது அந்த புத்தகத்தில் உள்ள முக்கியமான கருத்துக்களை எடுத்து எழுதி கொண்டு வைத்துக் கொண்டால் பின்னர் எப்பொழுது வேண்டுமென்றாலும் நாம் எடுத்த குறிப்புகளை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். புத்தகங்களை படிப்பதோடு கணினி மூலம் மின் நூலகம் சென்று லைப்ரரி அல்லது டிஜிட்டல் லைப்ரரி என்பார்கள், அந்த டிஜிட்டல் லைப்ரரி சென்று புக், ஜர்னல்ஸ், அதாவது மின் புத்தகங்கள், மின் இதழ்கள், மின் செய்திகளையும் அறிந்து நம் அறிவை பெருக்கிக் கொள்ளலாம். நாம் படிக்கும் பல ஆங்கில வார்த்தைகளை அடிக்கடி பயன்படுத்த முயற்சிக்க வேண்டும். அப்போதுதான் நாம் ஆங்கிலத்தில் திறன்பட செய்ய முடியும். ரீடிங் இஸ் ஆல்வேஸ் லீவ்ஸ் எ மேன். ரீடிங் மேக் எ மேன் knowledgeable. Reading is important to go with others. Reading is to understand the society. Reading is to share knowledge. Reading is to get pleasure. Reading is always leads a man. Reading make a man knowledgeable. Reading is important to go with others. Reading is to understand the society. Reading is to share knowledge. Reading is to get pleasure. Reading is to update your knowledge. So visit library daily at least for 30 to 60 minutes and to know something. It is better. Something is better than
நத்திங். எப்படி படிக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வதை விட எதை படிக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வதே முக்கியம் என்று ஜேக்ஸ் எஸ்லூஸ் கூறுகிறார். புத்தகங்கள் எனக்காக சிந்திக்கின்றன என்று லேம்ப் கூறுகிறார். எந்த ஒரு முக்கியமான புத்தகத்தையும் உடனடியாக இன்னொரு முறை படியுங்கள் என்று ஆர்தர் கூறுகிறார். நான் ஒரு புத்தகத்தை படிக்க விரும்பும் போது நான் அதை எழுத ஆரம்பித்து விடுகிறேன் என்று பெஞ்சமின் கூறுகிறார். புத்தகங்கள் ஒருவருடைய உண்மையான சிநேகிதர்களாக இருக்கிறார் என்று செஸ்டர்ஃபீல்டு சொல்கிறார். படிப்பது என்பது என்ன? அது ஒரு மென்மையான உரையாடல் என்று லேண்டசர் சொல்கிறார். 93 வயதான நீதிபதி ஆல்வர் ஒரு நூலகத்தில் தத்துவஞானி புளோட்டோவின் கருத்துக்களை படித்துக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த அமெரிக்க ஜனாதிபதி ரூஸ்வெல்ட் நீதிபதியிடம், ஏன் ஐயா, எதற்காக புளோட்டோவின் புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறியிருக்கிறார். அதற்கு நீதிபதி அவர்கள், அதற்கு என் மனதை செம்மைப்படுத்த படிக்கிறேன் என்று பதில் உரைத்திருக்கிறார். புத்தகங்கள் அழகான பூத்துக் குலுங்கும் பூத்தோட்டம் போன்றவை என சீன பழமொழி கூறுகிறது. மனப்பக்குவம் நமக்கு வருவதற்கு மாணவ பருவத்தில் தவத்தை போன்றது. மாணவ பருவம் தவத்தை போன்றது. விதை மண்ணுக்குள் தவம் இருக்காவிட்டால் சரியாக எழும்பாது. அதுபோல உச்சக்கட்ட விழிப்புணர்வுடன் மாணவன் இருக்க வேண்டும். நாம் நமக்கு கிடைக்கும் 24 மணி நேரத்தை எப்படி செலவழிக்கிறோம் என யோசித்து பார்க்க வேண்டும். அதில் படிப்பதற்கு செலவிடும் நேரம், செல்போனில் விளையாடும் நேரம், நண்பர்களிடம் அரட்டை அடிக்கும் நேரம், பொழுதுபோக்குகள், திரைப்படம் ஆகியவற்றிற்கு ஒதுக்கும் நேரம் அதிகம் என்றாலும் அந்த நேரத்தை நமது மனது ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் படிப்பதற்கு மட்டும் மனம் ஒத்துழைக்க மாட்டேங்கிறது. ஆகவே நாம் பயிற்சியை முயற்சியாய் எடுக்க வேண்டும். பல நூல்களை படிப்பது பல அறிஞர்களின் கருத்துக்களை அதிகமாக அறிவதற்காக மட்டுமன்றி அவர்களுடன் உரையாடுவது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தும். மாணவ பருவம் என்பது துடிதுடிப்பான செயல்களை ஆர்வமுடன் செய்யும் பருவம். இந்த வயதில் நமது சிந்தனைகளை சிதறடிக்காமல் சீராக்க வேண்டும். கதை எழுதுவது, கவிதை எழுதுவது, கட்டுரை எழுதுவது என தனது திறமை மற்றும் ஆடல் பாடல் எவை என்பது தீர்மானித்து அது குறித்த நூல்களை தேர்ந்தெடுத்து வெற்றி காணலாம். நாம் எதை செய்கிறோமோ அந்த செயலில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். நமது உணர்வுகளையும் எண்ணங்களையும் நாம் ஒருங்கிணைக்க வேண்டும். ஒரு கார் அல்லது பைக் ஓட்டுபவர் தனது சிந்தனையை சிதறடிக்காமல் ஒருங்கிணைந்து ஓட்டும் போதுதான் அவர் தனது இலக்கை அடைய முடிகிறது. தலைமை பண்புடன் திகழும் பல தலைவர்கள் தினமும் தங்கள் படிப்பை தொடர்கிறார்கள். கலைஞர் அவர்கள் தங்களின் நினைவு இருக்கும் வரை தினம் 3 மணி நேரம், குறைந்தபட்சம் 3 மணி நேரம் எதையாவது படித்து அதற்கு பதில் எழுதும் குணமுடையவர். இளம் வயது முதலே அவருடைய இந்த படிப்பு திறன், நினைவாற்றல் அவரை மிகவும் முக்கியமான பதவியில் முடிவு செய்யவும் கூட்டங்களில் சரியான விஷயங்களை எடுத்துச் சொல்லவும் உதவி இருக்கிறது. பேச்சு திறனை வளர்த்துக் கொள்ள நினைப்பவர்கள் தினமும் பேசுவதை வழக்கமாக கொள்ள வேண்டும். அதற்கு கருத்துக்கள் நீரோடை போல வந்து சேர வேண்டும் என்றால் நிறைய புத்தகங்கள் படிக்க வேண்டும். மற்றவர்கள் பேசுவதை கேட்டு அவர்களின் பேச்சில் ஏற்ற இறக்கங்களை உணர்ந்து குறிப்பெடுத்துக் கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமானதாகும். வாழ்வில் இன்று நல்ல நிலையில் இருப்பவர்கள் தங்களது வளர்ச்சிக்கு மிகவும் கஷ்டப்பட்டிருப்பார்கள். மிகவும் முயற்சியும் பயிற்சியும் எடுத்திருப்பார்கள். வெற்றி பெறுவது அவ்வளவு சுலபம் அல்ல. இன்றைய போட்டி நிறைந்த உலகில் நாம் தினமும் என்ன செய்கிறோம் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். உலக மகான்களான இயேசுநாதர், முகமது நபிகள் ஆகியோர் ஆரம்ப காலத்தில் ஆடு மாடு மேய்த்துக் கொண்டிருந்தனர். ஷேக்ஸ்பியர் குதிரை சாணம் எடுத்துக் கொண்டிருந்தார். பெர்னாட் ஷா மளிகை கடையில் வேலை செய்து கொண்டிருந்தார். ஆப்ரஹாம் லிங்கன், தாமஸ் ஆல்வா எடிசன் ஆகியோர் பலமுறை தோற்றே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 10 வயதில் கண் பார்வை இழந்த லூயிஸ் பிரெய்லி பார்வை இழந்தவர்களுக்காக படிக்க பிரெய்லி எழுத்து முறையை கண்டுபிடித்தார். உன் மனம் சோர்வடைந்திருக்கிறதா? கவலை வேண்டாம். அதற்கான புத்தகங்களை உங்களை மகிழ்விக்கும். நகைச்சுவை புத்தகங்கள், கவிதை நூல்கள் உங்களை மகிழ்விக்கும். உங்களுக்கு நேர்மறை சிந்தனைகளை உருவாக்கும். நீங்கள் படித்தவை எல்லாம் உங்களுக்கு எப்போதாவது கண்டிப்பாக உதவி செய்யும். வாழ்க்கையில் நேற்று என்பது பழைய பேப்பர், இன்று என்பது வெள்ளைத்தாள், நாளை என்பது வினாத்தாள். இதில் இன்றைய வெள்ளைத்தாளை நாம் நாளை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்து நாளை வினாக்களுக்கு விடையளிக்க முடியும். ஒரு கண்ணாடி டம்ளரில் பாதி அளவு நீர் இருந்தது. அதை பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் எவ்வாறு பார்க்கிறார்கள் என்று பார்த்தால், ஒரு மாணவன் சொல்கிறான் கண்ணாடி டம்ளர் பாதி காலியாக இருக்கிறது என்கிறான். இன்னொரு மாணவன் சொல்கிறான் ஒரு டம்ளரில் பாதி நீர் இருக்கிறது என்கிறான். ஆகவே ஒருவன் பார்வையில் இருந்து அவனை நேர்மறை எண்ணம் உள்ளவனா எதிர்மறை எண்ணம் உள்ளவனா என்று சொல்ல முடியும். காலியாக இருக்கிறது என்பவன் எதிர்மறை எண்ணம் உடையவன். அதே சமயத்தில் பாதி தண்ணீர் இருக்கிறது என்பது நேர்மறை எண்ணம். லைஃப் இஸ் நோவேர் என்பார்கள். லைஃப் இஸ் நோவேர் என்பது ஒரு நெகட்டிவ்
ஸ்டேட்மெண்ட். நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் என்றால் எதிர்மறையான ஒரு வாக்கியம். இதையே நாம் எவ்வாறு சொல்லலாம் என்றால் லைஃப் இஸ் நவ் ஹியர் என்று சொல்லலாம். லைஃப் இஸ் நேர்மறை எண்ணம். லைஃப் இஸ் நோவேர் என்பார்கள். லைஃப் இஸ் நோவேர் என்பது ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் என்றால் எதிர்மறையான ஒரு வாக்கியம். இதையே நாம் எவ்வாறு சொல்லலாம் என்றால் லைஃப் இஸ் நவ் ஹியர் என்று சொல்லலாம். லைஃப் இஸ் நவ் ஹியர் என்பது பாசிட்டிவ், வாழ்க்கை இங்கே இருக்கிறது என்பது பாசிட்டிவான விளக்கமாகிறது. முரண்பாடுகளும். இங்கு ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன். ஒரு முதலாளி இருக்கிறார். அவர் கடுகடுப்பானவர், சிடுசிடுப்பானவர். இந்த சூழ்நிலையில் அவரிடம் ஒரு பிள்ளை இருக்கிறார். அந்த பெண்மணி தினமும் அந்த முதலாளியிடம் திட்டு வாங்காமல் வீட்டுக்கு போக மாட்டார். தினமும் திட்டு வாங்குவதால் அவருக்கு மனசு மிகவும் சோர்ந்து போய் வீட்டில் உட்கார்ந்து அழுக ஆரம்பித்து விட்டார். இந்த சூழ்நிலையில் அந்த வீட்டில் இருந்த பெரியவர் சொல்கிறார், நீ ஏமா அழுதுட்டு இருக்கிற அப்படின்னு கேட்ட பொழுது இவர் சொல்கிறார், அந்த பிஏ சொல்கிறார், என்னுடைய முதலாளி என்னை தினம் தினம் திட்டிக் கொண்டே இருக்கிறார், எனக்கு வேலை பார்ப்பதற்கே பிடிக்கவில்லை, வேலையை விட்டுவிடலாம் என்று இருக்கிறேன் என்கிறார். அப்பொழுது அந்த பெரியவர் சில ஐடியாக்களை எல்லாம் கொடுக்கிறார், சில விஷயங்களை சொல்கிறார். உதாரணமாக, யார் மோசமானவராக இருந்தாலும், முதலாளி சரியாக பேசவில்லை என்றாலும், கடுகடுப்பாகவும் சிடுசிடுப்பாக இருந்தாலும் அவரிடம் சில நல்ல குணங்கள் இருக்கும். ஒவ்வொருடம் ஒரு கெட்ட குணங்கள் இருந்தாலும் சிலரிடம் ஒரு சில நல்ல குணங்கள் இருக்கும். அந்த ஒரு சில நல்ல குணங்களை பெரிதாக எடுத்து பேசு என்கிறார். உடனே அந்த பர்சனல் அசிஸ்டன்ட், அவங்களுடைய அந்த பெண், அடுத்த நாளிலிருந்து என்ன சொல்கிறார், அந்த முதலாளி என்ன சொன்னாலும் நீங்கள் நன்றாக பேசுகிறீர்கள், உங்கள் வார்த்தைகள் நன்றாக இருக்கிறது, பவர்ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் அருமையாக வேலை செய்கிறீர்கள், எல்லாரையும் நன்றாக வேலை வாங்குகிறீர்கள் என்று எடுத்து கூறி அந்த முதலாளியையே அப்படியே மயக்கி விடுகிறார். இந்த மயக்கத்தில் நாம் பேசுகின்ற பதிலில் இருக்கின்ற நளினத்தில் அந்த முதலாளி அந்த பர்சனல் அசிஸ்டண்டை நட்போடு பழகி அவரையே திருமணம் செய்து கொண்டார் என்பது கதை. இதில் என்ன என்றால், ஒரு முரண்பாடை கூட நாம் முரண்பாடாக மாற்ற முடியும் என்பது நம்மளுடைய நடவடிக்கைகளில் தான் இருக்கிறதே தவிர மற்றவர்களுடைய கடுகடுப்பிலோ சிறுசிறுப்பிலோ இல்லை. இதெல்லாம் எவ்வாறு வரும் என்று பார்த்தால், நாம் படிக்கின்ற படிப்பு, பழகுகின்ற விஷயங்களில் தான் இருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இப்பொழுது செல்போன் பயன்படுத்துவது என்பது சாதாரண விஷயமாகிவிட்டது. இப்பொழுது மனிதர்களை சந்திப்பதே பெரும்பாடாகிவிட்டது. எதிரில் இருப்பவர்களை பேசுவதை விட்டுவிட்டு நாம் என்ன செய்கிறோம், செல்போனில் மற்றவர்களிடம் பேசுகிறோம். 2 பேர் உட்கார்ந்திருக்கிறார்கள், அவர்களிடையே பேச்சுவார்த்தை இல்லை. ஒருவர் செல்போனில் பேசிக் கொண்டிருக்கிறார், மற்றவர் அவரிடம் பேசுவதற்கு காத்து கொண்டே இருக்கிறார். சிறிது நேரம் கழித்து எதிரில் இருப்பவரே என்ன செய்கிறார், அவருடைய நண்பர், எதிரில் இருக்கின்ற நண்பருக்கு செல்போனில் தான் பேசுகிறார். என்னப்பா எதிர்த்தாப்புல இருந்துகிட்டே போன்ல பேசுற அப்படின்னு சொல்லி கேட்ட போது, நீங்க போன்ல பேசினாதானே அட்டன் பண்ணீங்க, நேராக உட்கார்ந்தா யார் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுகிறார். ஆகவே செல்போன் பேசும் நிலை மிகவும் மோசமாகி விட்டது. சிலர் காரில் போகும் பொழுது, பாதையை கடக்கும் போது பாடல் கேட்டுக்கொண்டே பறக்கின்றார்கள், பலர் உயிரை விடுகிறார்கள். ஆனால் இன்றைய நிலை மாறி வருகிறது. செல்போனின் பயன்பாடு முற்றிலும் இணையக்கல்வி, செமினார் மற்றும் தேர்வுகளுக்கு பயிற்சி என பயன்பாடுகளுக்கு செயல்களும் அதிகரித்து செயல்களும் வேறு மாதிரி போனதனால் இப்பொழுது செல்போனின் பயன்பாடு வித்தியாசமாக படுகிறது. இப்பொழுது ஆன்லைன் கிளாஸஸ், ஆன்லைன் லேர்னிங், ஆன்லைன் டீச்சிங் இந்த மாதிரி விஷயங்களில் செல்போனை மிகவும் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். உதாரணமாக ஒரு கதையை சொல்வார்கள். ஒரு மன்னன் இருந்தார். அவர் மன்னனுக்கு ஒரு மகன் இருந்தார். குருவை அழைத்து மகனை கூட்டிக் கொண்டு வாள் வித்தை, வேல் வித்தை, அனைத்து வித்தைகள், குதிரை ஏற்றம் எல்லாம் சொல்லிக் கொடுங்கள் என்கிறார். மன்னன் ஆணைக்கேற்ப குரு மகனை அழைத்து செல்கிறார். அப்பொழுது வேல் வித்தை சொல்லிக் கொடுத்து வாள் வித்தை சொல்லிக் கொடுக்கும் பொழுது வாளின் கூர்மையான அந்த பகுதி அந்த மன்னனின் மகனின் சுண்டு விரலை வெட்டி விடுகிறது. உடனே மன்னன் கோபப்பட்டு குருவை அழைத்து என்ன என்று கேட்கிறான். எல்லாம் நன்மைக்கு என்கிறார். என்னையா நான் கோபமாக சொல்கிறேன், நீ எல்லாம் நன்மைக்கு என்கிறாய் என்றவுடன், ஏதோ நன்மை நடக்கப் போகிறது, அதற்காகத்தான் இப்படி நடந்திருக்கிறது என்று சொன்னவுடன் மன்னர் மிகவும் வேகப்பட்டு குருவை அரண்மனையிலிருந்து வெளியே அனுப்பிவிடுகிறார். பின்னர் ஒரு சின்ன போர் பயிற்சிக்காக மன்னன் மகன் போர் படைகளை அழைத்துக் கொண்டு காட்டுப்பகுதிக்கு செல்கிறார். அங்கு பயிற்சியெல்லாம் முடிந்து மற்ற சிப்பாய்கள்லாம் வெளியே வந்த பிறகு மன்னன் மகன் காணாமல் போய்விடுகிறார். காணாமல் போன மன்னன் மகனை தேடி பார்க்கும் பொழுது அந்த மன்னன் மகன் அவனுடைய சுட்டு விரல் வெட்டப்பட்ட நிலையில் அந்த காட்டுவாசிகளிடம் மாட்டிக் கொள்கிறார். காட்டுவாசிகள் அங்கிருக்கின்ற காளி கோயிலில் ஒரு மன்னன் மகனை அழைத்து கொண்டு
பலியிட போகையில் ஒருவர் சொல்லுகிறார், இந்த மன்னன் மகன் கையில் உச்சம் இருக்கிறது, ஒருவருக்கு உச்சம் இருந்தால் அவரை பலியிடக்கூடாது என்பது இருக்கிறது, ஆகவே மன்னன் மகளை பலியிடக்கூடாது என்கிறார். உடனே மன்னன் மகன் தப்பி அரசரிடம் சொல்கிறார், நான் இந்த விரல் வெட்டுப்பட்டதனால் தப்பித்து பிழைத்து வந்தேன், குரு சொன்னது சரியாக போய்விட்டது என்று. உடனே குருவை அழைத்து மன்னன் கேட்கிறான், ஏனப்பா நீ அன்று நீ சொன்னா எல்லாம் நன்மைக்குன்னு என் மகனுக்கு நன்மையாய் முடிந்து விட்டது, உனக்கு என்ன நன்மை நடந்தது என்று கேட்கிறார். அப்பொழுது குரு சொல்கிறார், நான் மன்னன் மகனுடன் அந்த போர் பயிற்சிக்கு சென்றிருந்தால் மன்னன் மகனை விட்டு என்னை கொன்றிருப்பார்கள். என்னை நீங்கள் அரண்மனையை விட்டு வெளியே அனுப்பியதால் நான் போர் பயிற்சிக்கு போக முடியாமல் போனதால் நான் தப்பித்தேன், மன்னர் மகனுக்கு விரல் போனதால் அவர் தப்பித்தார் என்று சொல்லி கற்று தெரிந்து கொள்ளலாம். 4 பேருக்கு சொல்வதற்கு வசதியாக இருக்கும். நம்மளுடைய ஞானத்தை வளர்த்துக் கொள்ள இந்த மாதிரி புத்தகங்களை நம்ம தேர்ந்தெடுத்து படிப்பது மிகவும் நன்றதாக இருக்கும். ஒரு மனிதனின் வாழ்க்கையில் சக்சஸ் என்பது மிகவும் முக்கியமானது. சக்சஸ் என்றால் எஸ் என்றால் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கை, யூ என்றால் அண்டர்ஸ்டாண்டிங் என்றால் புரிந்து கொள்ளுதல், சி என்றால் கம்யூனிகேஷன் ஸ்கில் என்றால் நீங்கள் உங்களுடைய திறமைகளை பேச்சாற்றல், எழுத்தாற்றல் ஆகியவற்றில் உங்களுடைய திறமை வெளிக்காட்டுதல். அடுத்ததாக கிரியேட்டிவிட்டி, சி என்றால் கிரியேட்டிவ் என்றால் ஆக்கப்பூர்வமாக ஏதாவது செய்தல். அடுத்தது எந்தூசியாசம், இ என்றால் எந்தூசியாசம் என்றால் முனைப்புடன் செயல்படுதல். அதுக்கப்புறம் சூப்பர் மெமரி, எஸ் என்றால் சூப்பர் மெமரி என்றால் நினைவாற்றல் அதிகமாக வைத்துக் கொள்வது. இந்த நினைவாற்றலின் காரணமாக செல்ஃப் மோட்டிவேஷன் அதிகமாகும். எஸ் என்றால் செல்ஃப் மோட்டிவேஷன் என்றால் தன்னைத்தானே மோட்டிவேட் பண்ணிக்கொள்வது, சுயமாகவே ஊக்கிக் கொள்வது, தன்னை ஊக்கமளித்துக் கொண்டு எல்லாவற்றும் செயல்படுதல். இவ்வாறு சக்சஸ், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சக்சஸ் என்பது அவன் சார்ந்த தொழில், அவன் செய்கின்ற விஷயங்கள் ஆகியவற்றை பொறுத்தே அமைகிறது. ஆகவே இந்த சக்சஸாக இருக்கட்டும், அல்லது தன்னுடைய அறிவுத்திறனை வளப்படுத்திக் கொள்வதாக இருக்கட்டும், அல்லது திறமையை மேம்படுத்திக் கொள்வதாக இருக்கட்டும், ஒரு மனிதனின் அடிப்படை தேவை கல்வி என்பது நாம் வாசிக்கும் விஷயங்களை பொறுத்து இருக்கிறது. ஆகவே தேர்ந்தெடுத்த விஷயங்களை தேர்ந்தெடுத்து வாசித்து நம்மை தேர்வு பெற்று எல்லா விஷயங்களும் வெற்றி பெறுவதற்கு நம்மை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். At this juncture, I am happy to thank the management, principal and librarian and my dear participants for giving me an opportunity to share my ideas with you. Thank you one and all.